லீடிவ் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எதை குறித்து பார்க்க போறோம்னா, சமீபத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு. இர்ஃபான் ஷியோட ஒரு வீடியோ. நீங்களாம் முஸ்லீம்ஸ்ல இவங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் ஆனால் ஸ்காஃப் பார்க்குறாங்க. அப்போ நீ யாரா? நான் முஸ்லீம் சொன்னா நம்ப மாட்டாங்க. எல்லாரும் ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஏய் நீ காஃபிடுறா நீ அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் அப்படியே அது கமெண்ட் விடுறா. நோம்பு வச்சிருக்கியா நீ? நோம்பு வச்சிருக்கியா? நோம்பு வச்சிருக்க நீ? நோம்பு வைக்கிற முதல்ல. ஆனால் இது இஸ்லாம் படி எவ்வளோ பாரதூரமான எவ்வளோ பாவமான ஒரு காரியம். ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த காஃபிர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை மறுத்தவர்கள் அப்படின்னு, இறை மறுப்பாளன் அப்படின்னு குறிக்கும். முஸ்லீம்னா வந்து இறை நம்பிக்கையாளன், காஃபிர்னா இறைவனை மறுத்தவங்க அப்படின்றத குறிக்கும். ஸோ இந்த வார்த்தையை வந்து ஒரு முஸ்லீமை நோக்கி சொல்கிறது வந்து இஸ்லாம் தடுத்த ஒரு காரியம். எந்த அளவுக்குன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி நீ வந்து இந்திய சிட்டிசனே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ ஒரு கோபம் வர்றது, எவ்வளோ ஒரு உரிமையில் கை வச்ச காரியமோ அதை விட பல மடங்கு பாரதூரமான ஒரு வார்த்தை தன்னை முஸ்லீம்னு சொல்லி கொண்ட ஒருத்தரை பிடிச்சி காஃபிர்னு சொல்கிறது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, உங்களுடைய சகோதரரை பார்த்து காஃபிர்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த சொல்லுக்குரியவராக அவர் இல்லைன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் காஃபிர் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் தடுத்த ஒரு காரியத்தை வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து, முஸ்லீம் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்னும் சக முஸ்லீம்களாக இருக்கட்டும், அவங்க செய்கிற ஹராமான பாவமான இன்னும் இஸ்லாம் தடுத்த காரியங்கள் செய்யறதுக்கு காரணமாக இந்த மாதிரியான ஒரு ஃபத்வா வழங்கிடுறாங்க. ஆனால் இப்படி சொல்லவே கூடாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் நமது கிப்லாவை முன்னோக்கி நாம் அறுப்பதை ஒன்று நாம் தொழுவது போல் தொழுகிறாரோ அவர் முஸ்லீம். ஒரு முஸ்லீம்கான பேசிக் டெஃபினிஷனே இதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை, முஹம்மது நபி இறுதி தூதராகவும் அடிமையாகவும் இருக்கின்றார்கள்னு களிமா சொன்ன ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர்னு சொல்றதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை கிடையாது. எதனால இப்படி சொல்றாங்க பார்க்கும்போது, சில முஸ்லீம் யூடியூபர்ஸ் வந்து இஸ்லாம் தடுத்த காரியத்தை செய்யறதாக அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் செய்யவும் செய்யறாங்க. ஆறாமான விஷயத்தை செய்யும் போது இதனால நீ காஃபிர், இன்னும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய பண்பு இது கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அதுதான் பேசிக் குவாலிட்டி ஒரு முஸ்லீமோட. யாராவது ஒரு தவறான ஒரு விஷயம், இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, முதல் விஷயமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவருக்கு இந்த சட்டம் தெரியாமல் இருக்குமோ, ஒருவேளை அவர் இதை தெரியாமல் பண்ணுறாரோ, ஒருவேளை இது வந்துட்டு அவருக்கு வேற யாராவது தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நல்லெண்ணம் வைக்கணும். ஒரு ரமலான் காலத்தில் ஒருத்தர் நோன்பு வைக்காமல் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. முதல் விஷயமா நீங்கள் என்ன நினைக்கணும், ஓகே அவருக்கு உடம்பு சரியாமல் இருக்கும், இல்லை அவர் பயனாளியாக இருப்பாங்க, இந்த மாதிரி இஸ்லாம் வந்துட்டு சில நோம்பாளிக்குன்னு சலுகைகள் கொடுத்துருக்கணும் நோன்பு வைக்காமல் இருக்கணும், அந்த கேட்டகரியில் இருப்பாரான்னு முதல்ல நல்லெண்ணம் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் வெளிப்படுத்தும் போது இல்லை வேணுங்கன்னே நான் வைக்கலன்றப்ப அப்போ வந்து அவருக்கு எடுத்து சொல்லணும், அன்பா பண்பா இல்லை இப்படி பண்ணுறது வந்து தவறு, இஸ்லாம் வந்து கண்டிப்பாக நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு தான் எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு இவர் வந்துட்டு ஒரு ஹராமான உணவை வந்து உண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது ஹராம்னு தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதை நினச்சிட்டு அவருக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு காரியத்தை முன்னெடுக்கணும். முஸ்லீம்கள் சில பேர் செய்கிற தவறை பார்த்த பிறகு அதை வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க மானத்தை வாங்குற மாதிரியும், இன்னும் அவங்கள இஸ்லாத்தை விட்டு வெளியே போக வைக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னும் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு முஸ்லீம் யூடியூபர் வந்துட்டு நாய் வளர்க்குறாரு, இஸ்லாம் படி நாய் வளர்க்குறது தவறு. இதை பார்த்த பிறகு அதுக்கு கமெண்ட்லாம் ஒன்று அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு வார்த்தைகள் விடுறாங்க. இது வந்து இன்னும் அது எந்த அளவுக்கு பாவமோ அதை விட பல மடங்கு பாவம் இந்த வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யாரை பார்த்தும் நீங்கள் அல்லாஹ் அவங்கள மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அப்போ அல்லாஹ் மறுமையில் என்ன பண்ணிடுவான்னா, அந்த நபரை மன்னிச்சு யார் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ அவர் அல்லாஹ் வந்து தண்டிப்பான் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நாளைக்கு எப்படி இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாம யார்? அது அல்லாஹ் தான் முடிவு எடுக்கணும். இன்னும் வந்து ஒரு முஸ்லீமானவர் வந்து தாடி வைக்கல, ஒருத்தவங்க ஹிஜாப் பண்ணிக்கலன்னா இவங்களாம் முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவங்க வந்து தாடி வைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்க சுன்னத்தான தொழுகைகள் உங்களை விட பெட்டராக பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அந்த பெண்மணி வந்து ஹிஜாப் பண்ணியாமல் இருக்கலாம், அது தவறு தான். ஆனால் அவங்களுடைய அமல்களும் வந்து இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஈடுபாடும் வந்து நம்மளோட அதிகமாக இருக்கலாம். நம்மளோட நோக்கம் வந்து அவங்கள திருத்தணும்னு இருந்திருந்தா அவங்கள்ட்ட இலகுவாக இது தவறு அப்படின்னு புரிய வைக்கணும். இந்த வீடியோஸும் போடலாம். ஸோ இப்படியும் ஆங்கிளில் யோசிக்கலாம்ல. இன்னும் நிறைய முஸ்லீம் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு 100% ஹலாலாக தான் செய்கிறாங்க, அவங்க செய்கிறதெல்லாம் தப்பே இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்ல வரல. ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இறைவனே சொல்லிட்டான். ஸோ நாம் என்ன சொல்கிறோன்னா, அவங்களுடைய தவறை ஒன்று காண்றீங்களா, அதை அவங்க திருந்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட இது தப்புன்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லுங்கள்.
எதன் வரைக்கும்னா இப்போ வந்து ஒரு ஹராமான ஃபுட்டு அவங்க சாப்பிட்றாங்க இல்லை ஒரு ஹராமான காரியத்தை செய்கிறாங்கன்னா அப்போ அது வந்து பாவம், அதை வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லணும். இப்போ அவங்க வந்துட்டு ஒரு வீடியோவில் இந்த உணவு ஹலால் அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம வெளிப்படையாக வந்து அது வந்து மார்க்கத்தின் படியில் ஹலால் கிடையாது, இந்த வகையில் ஹராம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதை தாண்டி அவர்கள் செய்கிற தவறுகள் வெளிப்படையாக தெரியுது, நம்ம செய்கிறது தெரியல. நமக்கு இருக்கிற கண்ணியம் அல்லாஹ் நமக்கு வச்சிருக்க திரை வரைக்கும் தான். நம்மளுடைய திரையை அல்லாஹ் அகற்றிட்டானா நம்ம அனைவருமே கேவலப்பட்டு போகலாம். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எவ்வளோ தவறுகள் செய்வோம். ஸோ அதை வந்து ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் எடுத்து இவர் முஸ்லீமே இல்லை இவர் காஃபிர்னு போட்டால் நம்ம ஏற்றுப்போமா? கண்டிப்பாக மாட்டோம். ஸோ நாம் ஒரு முஸ்லீம் தவறு செய்கிறத பார்க்குறோன்னா முதல் கட்டமாக அவர் மீது நல்லெண்ணம் வைக்கணும். அவருக்கு இந்த சட்டம் தெரியாமல் கூட செய்யலாம் அப்படின்னு தனியாக பார்க்க முடியும், சந்தர்ப்பம் கிடைக்கும்னா அவங்க இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் செய்கிறத வந்து இந்தந்த வகையில் தப்பு அப்படின்னு நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். அதை தாண்டி வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்கள வந்து தவறாக பேசுகிறதோ இது மாதிரி காஃபிர் ஃபத்வா கொடுக்குறதோ நம்மளுடைய நன்மைகளை காலி செய்கிற ஒரு விஷயம். இன்னும் இஸ்லாம் தடுத்த ஒரு பெரும் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஷேக் முஃபாரிஸ் வந்து துபாயில் இந்த இர்ஃபான் ஷிவை சந்தித்து ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அதில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, ஏன் இவன் கூடலாம் போய் ஃபோட்டோ எடுக்க, இவனை எதுக்கு சந்திச்சிங்க, இவன் வந்து இந்த ஆராம்லாம் செய்கிறவன் அப்படி இப்படின்னு வரிசையாக திட்டுறாங்க. ஸோ உங்களுடைய நோக்கம் வந்துட்டு இதிலே தெரியுது, ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னு தான் இருக்குது தவிர அவங்க திருந்தணும் இல்லை. அப்போ ஒருத்தர் திருந்தணும்னு இருந்தால் அவங்கள தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்க செய்கிற தவறுகள் அவங்க தெரியாமலும் செய்யலாம். அதனால் அது எந்த வகையில் அது தப்புன்றதை புரிய வைக்கலாம். அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும் போது இப்படி வந்து ஒரு அவங்களே இஸ்லாத்தை விட்டு வெறுக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது வந்து எந்த அளவுக்கு தவறுனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள், நற்செய்திகளை கூறி அமைதிப்படுத்துங்கள், எச்சரிக்கும் போது கூட வெறுப்பேற்றி விடாதீர்கள் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் செய்கிற தவறை நம்ம சுட்டி காட்டும் போது கூட நல்ல மாதிரிக்கு அவங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க மேலே அன்பு காரணமாக சொல்லி திருத்துறதுக்கான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க வெறுக்கிற மாதிரி அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஸோ அல்லாஹ் நம்மளை வந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சோஷியல் மீடியாவில் கமெண்ட் செக்ஷனில் போடுறத வந்துட்டும் இன்னும் வந்து தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டவங்க செய்கிற சில பாவங்களுக்காக அவங்களுக்கு காஃபிர் ஃபத்வா வழங்குறதுக்கும் நமக்கு அனுமதியே கிடையாது. ஏன்னா என் அடியார்கள் முரண்பட்ட விஷயத்தில் மறுமையில் நானே தீர்ப்பளிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து திருக்குறானில் சொல்கிறான். ஸோ அல்லாஹுடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுக்காமல் சக முஸ்லீம் மீது நல்லெண்ணெய் வச்சு இன்னும் வந்து அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கும் அவங்களுக்காக துவா செய்கிறதுக்கும் அவங்களுடைய நேர்வழிக்காக பிரார்த்திக்கிறதுக்கும் போன்ற நல்ல முஸ்லீமாக மாறுவோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு லீடியூ நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் பார்த்து ஒருத்தர் முஸ்லீம் சொல்லிட்டு அவன் முஸ்லீமு, நம்ம காஃபின்னு சொல்லிட்டு காஃபின்னு என்ன அர்த்தம் இது? அப்போ தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டவனை அவன் எந்த பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை சுட்டி காட்டணும், திருத்துவதற்கான முற்படணுமே தவிர நாம் அவங்களுக்கு காஃபிர் ஃபத்வா கொடுக்கறது நமக்கு எல்லாரும் அனுமதி இல்லை. இந்த உண்மையை உணர்ந்து உண்மை முஸ்லீமை நம்ம வாழணும்.